இன்று நிகழ உள்ள அபூர்வ நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? மேலுமே 2026ஆம் ஆண்டோட முதல் சூரிய கிரகணமான அபூர்வ வளைய சூரிய கிரகணம் பார்த்தீங்களா, ரிங் ஆஃப் ஃபயர். மேலுமே இது 17/2/2026 இன்று நிகழ இருக்குங்க. இந்த நெருப்பு வளைய காட்சியை காண விண்வெளி ஆர்வலர்கள் ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க. இந்த சூரிய கிரகணத்தின் பாதையானது பிரதானமாக அட்டார்டிகா மற்றும் தெற்கு அரைக்கோள பகுதிகளை கடந்து செல்வதனால இதனை இந்தியாவில் காண முடியாது என வானியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மேலுமே இந்த சூரிய கிரகண நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? சூத காலத்தின் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தையும், இந்த சூரிய கிரகணம் எந்த டைமில் தெரியும், மேலுமே எந்தெந்த ஏரியாவுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும், இந்த இந்திய நேரப்படி பார்த்திங்களா இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த சூரிய கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நேரப்படி பார்த்திங்களா இன்று மதியம் சுமார் 3:26 மணிக்கு தொடங்கும். இந்த கிரகணம் பார்த்திங்களா இரவு 7:57 மணி வரைக்குமே நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே இதனால் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நமக்கு நடக்க போகுது? இந்த நிலையில் இதன் உச்சக்கட்ட நிகழ்வும் பார்த்திங்களா மதியம் 12 மணி அளவில் நிகழ இருக்குங்க. இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அட்டார்டிகாவில் முழுமையாக தெரியும். இந்த கிரகணத்தை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் தான்சானியா, நமீபியா மற்றும் மொரிசியாஸ் போன்ற நாடுகளில் பகுதி நேர கிரகணமாக இதை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே சந்திரன் பூமிக்கு வெகு தொலைவிலிருந்து சூரியனை மறைந்திருக்கும் போது சூரியனோட விளிம்புகள் மட்டும் பிரகாசமான, அதாவது ஒரு மோதிரம் போல, ரிங் ஆஃப் ஃபயர் அல்லது நெருப்பு வளையம் போல அழகாக காட்சியளிப்பதாக இதனோட சிறப்பம்சமாக இருக்குது. இதனை காண நிறைய பேர் ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்காங்க. ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் பார்த்திங்களா கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்குங்க. இது ராகு மற்றும் சூரியனோட சேர்க்கையாக கருதப்படுவதனால குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் ஜோதிட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஒரு விஷயங்களை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பல பேருமே இன்று காலையிலிருந்து சூரிய கிரகணத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க. மேலுமே சூரிய கிரகணமும் அமாவாசை நாளும் இணைந்து வரும் இந்த அற்புதமான நாளானது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. 2026ஆம் ஆண்டோட முதல் சூரிய கிரகணமானது இன்று நடைபெற இருக்குங்க. இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு, அதுவும் அரிதானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகினோட அனைத்து பகுதிகளிலும் இது தெரியாது. அதே மாதிரி இது எந்தெந்த பகுதியில் தெரியும் அப்படின்னு பார்த்தோம். மேலுமே பிப்ரவரி 17, 2026 ஆண்டோட முதல் சூரிய கிரகணமானது நிகழப்போகிறதுங்க. இது ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணமாகும். இந்த அரிய சூரிய கிரகணம் பார்த்திங்களா மாசி மாத கிருஷ்ணபட்சத்தின் அமாவாசை திதியில் வருவது இது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குது. மேலுமே இது பார்த்திங்களா இந்தியாவில் நெருப்பு வளையம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. இந்த வளையம் சூரிய கிரகணத்தின் நிழல் பாதைக்கு இந்தியா முற்றிலுமே வெளியே இருக்குங்க. இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த நிகழ்வை நேரடியாக பார்க்க முடியாது. இந்தியாவில் இருந்து இந்த கிரகணத்தின் ஒரு பகுதி கூட தெரியாது. சூரிய கிரகண தெரிவு நிலை பூமியில் விழும் சந்திரனோட நிழலோட நிலையை பொறுத்ததுங்க. இந்த கிரகண சீரமைப்பு இந்திய பகுதிக்கு பதிலாக தெற்கு அரைக்கோளத்தை சாதகமாக கொண்டிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே முழு நெருப்பு வளைய கிரகணம் அட்டார்டிகாவில் தெரியும். ஆப்பிரிக்கா மற்றும் தென் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் ஒரு பகுதி சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கலோட பெரும் பகுதிகளிலும் தெரியும். இருந்தால் கூட இந்தியாவோட எந்த பகுதியிலும் இந்த கிரகணமானது தெரியாது. இது ஏன் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு வளைய சூரிய கிரகணம் மற்ற சூரிய கிரகணத்திலிருந்து முற்றிலுமே வேறுபட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த நிகழ்வில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வருகிறதுங்க. ஆனால் அது ஒரு சூரியனை முழுமையாக தடுக்காது. அதன் காரணமாக தான் சந்திரனை சுற்றி ஒரு சூரிய ஒளியோட பிரகாசமான வெளிப்புற வளையமானது தெரியும். அதாவது அது மறைக்கும் போது முழுமையாக மறைக்காமல் ஒரு பகுதி மட்டும் மறைஞ்சதுனால, அது முழுமையாக மறைக்க முடியாததுனால அது ஒரு வளைய சூரிய கிரகணமாக நமக்கு தெரியுது. இந்த தனித்துவமான ஒளிரக்கூடிய வட்டம் பொதுவாகவே
நெருப்பு வளையம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலுமே இது ஒரு குறிப்பிட்ட வளைய சூரிய கிரகணத்தை நேரில் பார்ப்பது எளிதல்லங்க. பிரதான சூரிய கிரகணம் அட்டாண்டிகாவின் மீது விழுகிறது. இது பார்த்திங்களா தொலைதூர மற்றும் பொதுமக்கள் அணுகுவதற்கு ரொம்ப கடினமான ஒரு பகுதியாகவும் இருக்குது. 2026 சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை அப்படின்னா கூட மக்கள் அதை ஆன்லைனில் மட்டுமே பார்க்கலாம். மேலுமே நாசா போன்ற விண்வெளி நிறுவனங்கள் நேரடி ஒளிப்பரவுகளை வழங்குகிறாங்க. இதனால் பார்வையாளர்கள் வீட்டிலிருந்து பாதுகாப்பாக நிகழ்வை பார்க்க முடியும். பிப்ரவரி 17 நடைபெறக்கூடிய இன்று பார்த்திங்களா வருடாந்திர சூரிய கிரகணம் 2026 ஆண்டோட முதல் சூரிய கிரகணங்க. அதிகம் விவாதிப்பட்ட நெருப்பு வளையம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட வானியல் துறையில் இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்று பார்த்திங்களா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளில் இந்த சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் வருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மேலுமே இந்த கிரகண காலத்தில் பரிகாரங்கள் செய்ய வேணுமா அப்படிங்கிற கேள்வியுமே பல பேருக்குமே இருக்குங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வானியல் நிகழ்வாக இது ரொம்ப முக்கியமான சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 முறை நிகழும். இந்த கிரகணங்கள் குறித்து ஜோதிட சாஸ்திரம் பார்த்திங்களா ரொம்ப விரிவாக சொல்கிறது. நவகிரகங்களில் ராகுவும் கேதுவும் அதாவது சாயா நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுது. சூரியன் சந்திரன் ஆகியன ராகுவோடு கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் தான் கிரகணங்கள் பார்த்திங்களா தோன்றும். சூரியன் சந்திரன் ஆகியவை எல்லாமே ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால சூரிய கிரகணமும் சந்திரனோட கேதுவோடும் சூரியன் ராகுவோடும் இணைந்திருக்கிறதுனால சந்திர கிரகணமும் தோன்றும் அப்படிங்கிறத நம்ம பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமானது தோன்றுங்க. அந்த வகையில் தான் இந்த ஆண்டு சூரியன் வரக்கூடிய பிப்ரவரி 17 இன்று கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. கும்பராசியில் தற்போது ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறாரு. சந்திரனும் அந்த நாளில் கும்பத்தில் இணைகிறாரு. எனவே தான் அந்த நாளில் கிரகணமானது தோன்றுது. பிப்ரவரி 17 இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:26 மணிக்கு தொடங்கி மாலை 7:57 மணி வரைக்கும் கிரகணமானது நிகழ இருக்கு. இந்த கிரகண காலத்தில் பரிகாரங்கள் செய்ய வேணுமா அப்படிங்கிற கேள்வியுமே பல பேருக்குமே இருக்குது. மேலுமே கோவில்களில் பூஜைகள் முறையில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது குறித்தும் சந்தேகமும் இருக்குது. இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட அடிப்படையில் பார்த்திங்களா கிரகணங்கள் ரொம்ப முக்கியமானது தான். ஒருவரோட ஜனன காலத்தையும் அடிப்படையாக கொண்டது ஜாதகங்கள் கணிக்கப்படுது. எனவே ஜனன காலத்தில் கிரகணங்கள் இருந்தால் அவை ஜாதகத்தில் தெரியும். அதற்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டி இருக்கலாம். குறிப்பாகவே இந்த சூரிய கிரகண நாளில் ராகுவோடு சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் என 4 கிரகங்கள் இணைகின்றன. வாக்கியப்படி என்றால் சனியும் சேர்ந்து இருக்கிறாரு. எனவே இந்த கிரகணம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே வேளையில் நம்மளுடைய முன்னோர்கள் சில விதிமுறைகளையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. எந்த கிரகணம் எல்லாம் நம்மளுடைய தேசத்தில் தெரியவில்லையோ அதுக்கு எல்லாமே நாம் பரிகாரங்கள் செய்ய வேண்டியதில்லை. காரணம் அதோட நேரடி பாதிப்பு நமக்கு இருக்காது அப்படிங்கிறது தாங்க அதற்கு காரணம். பொதுவாகவே கிரகண காலத்தில் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. நமக்கு சூரிய கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த வேளையில் நாம் சூரியனை பார்த்தா கூட ஆபத்து இல்லை. இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாங்க. அறிவியல் இதையே பார்த்திங்களா முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நாளில் வரக்கூடிய இந்த கிரகணத்தின் போது இது இந்தியாவில் தெரியாது. எனவே நம்ம தேசத்தில் நம்ம பரிகாரங்களோ சிறப்பு பூஜைகளோ செய்ய வேண்டியதில்லை. மேலுமே ஆலய நடைகளும் அதே வேளையில் இது பார்த்திங்களா சாத்தப்படுவதில்லை. எனவே பரிகாரம் பற்றிய கவலையுமே நமக்கு தேவையில்லை. ஆனால் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது வான்வெளியில் நிகழ்வது உண்மை அப்படிங்கிறதுனால நிறைய இறை வழிபாடு செய்கிறது நல்லது. கிரகணத்திற்கு முன்போ அல்லது பின்போ சில இயற்கை சீற்றங்கள் அசம்பாவிதங்கள் நிகழலாம். அப்படிங்கிறதுனால தவறாமல் எல்லாருமே காலபைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அன்றைய தினம் அமாவாசையாக இருக்கிறதுனால முன்னோர் வழிபாடு கட்டாயமாக செய்கிறது நல்லது. பெரும்பாலுமே இந்த நாளில் மயான கொள்ள நிகழ்வுகள் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு வழிபட்டால கூட அம்மனோட அருளால் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அடுத்த மாத தொடக்கத்திற்கான வரக்கூடிய சந்திர கிரகணம் நம்மளோட நாட்டில் தெரியும். அதற்கு பரிகாரங்கள் நிச்சயமாக செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட வல்லுநர்கள். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். மேலுமே இது போன்ற பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலுமே நம்ம பார்த்தீங்களா இந்த சூரிய கிரகணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா சூரிய கிரகணத்தின் முடிந்ததுக்கப்புறம் வீட்டை சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி
மாதிரி வீட்டு பூஜை அறையில் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தலைக்கு குளிச்சுக்கோங்க. சூரிய கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் வீட்டை தொடச்சி விட்டு நல்லா தலை குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி மந்திரங்கள் ஜெபிப்பதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பரிகாரங்கள் ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.